ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் ஒயிட் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். அது சூடானதுக்கப்புறம் ஒரு 10 ml போல் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு கூட சதைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் ஒரு 250 கிராம் போல் பன்னீர் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு கூட நான் 2 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன், தேங்காய் பால். நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது லைட்டாக கொதி வரட்டும். லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி, ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நான் போட்டுக்கிறேன். அப்புறமா ஒரு பச்சை மிளகு 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு கூட 15 நிமிஷம் ஊற வச்ச ஜீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட பாஸ்மதி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்க கூட செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நான் இது குக்கர் மூடி வச்சிடுறேன். நான் 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட நான் ரைத்தாவும் பப்படமும் வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம